Daily. Taste the Daily. சுக்கிரன் வந்து ராகுவோட கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே திருமணம் தாமதமாகும். ஒரு கட்டத்தில் வந்து 30 டிகிரி ஒரு ஒரு ராசிக்கு 30 டிகிரி இங்கே வந்து சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாமிய மருமக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அவங்க எவ்வளவு தங்கமான ஆளாக இருந்தாலும் சரி, பாவம் அவன் ஒன்றுமே பண்ண முடியும். அப்போ அந்த ஆணா இருக்கிறதுல இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இருக்கும்போது பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நாளைக்கு இந்த ஆஃபீஸ் பிடிக்கலாம் வெளியில் போயிடலாம், குடும்பத்தை விட்டுட்டு எப்படி வெளியே போக முடியும்? நான் போய் வந்து அம்பானி வீட்டில் ஏன் பிறக்கல அப்படின்னா எனக்கு வந்து இந்த அப்பா அம்மா தான் எனக்கு பிறக்கணும்னு எனக்கு இருக்குது, அவங்க வீட்டு தான் நான் பிறக்கணும் இருக்குது. அம்பானி வீட்டில் பிறக்கிறான்னா அது அவனோட தலைவர். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதுவும் குறிப்பாக வந்து ஜாதகத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிற அந்த சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் தான். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வராகி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணவன் மனைவி அப்படின்றத தாண்டி இந்த மாமியார் மருமகள் அப்படிலாம் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருடைய அந்த ப்ராப்ளம் ரொம்ப வருஷமா நிறைய பேர் வீட்டில் போயிட்டு இருக்கு. இதுக்கும் அந்த மருமகன் அந்த பையன் அந்த அம்மாவோட பையனுக்கு ஜாதகத்துல எதுவும் பிரச்சனை இருக்கு? கண்டிப்பாங்க. இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை இதுல இருந்து தான் தொடங்குது. மாமியார் மருமகள் பிரச்சனை எங்க வருது அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதகத்துல செவ்வாயோ கணவர் அதை விட்டுருங்க, சந்திரன் இருக்கு இல்லைங்களா, சந்திரன் பரிவர்த்தனை ஆயிருக்கு, அல்லது சந்திரன் வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து 30 டிகிரி இருக்கு. ஒரு ராசிக்கு 30 டிகிரி. நாங்க எங்க ராஜநாடியில் என்ன சொல்றோம்னா 0 to 2 டிகிரி, 28 to 30 டிகிரி இந்த கார்னர் சொல்லுவாங்க. இந்த கார்னர்ல சந்தின்னு சொல்றாங்க பாரம்பரியம். இங்க வந்து சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாமிய மருமக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அவங்க எவ்வளவு தங்கமான ஆளா இருந்தாலும் சரி, இங்க இப்படி ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப அந்த மருமக தான் பிரச்சனையா? அதான் நான் கேட்க வந்தேன், மருமக தான் பிரச்சனை. மருமக தான் பிரச்சனையான்னா அந்த மாமியா இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட அவங்க அம்மாவோடைய சாயல் தான் இந்த அம்மாவும் இருப்பாங்க. அந்த மருமகளுடைய அம்மாவோட சாயல்ல மாமியார் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் தானே பிரச்சனை, சந்திரன் தானே அம்மா, மாமியாங்கிறது இன்னொரு அம்மா தானே. அப்ப இங்க நம்ம கோவப்பட வேண்டியது, இவங்க சண்டை போட வேண்டியது மாமியார் கூட கிடையாது, அவங்க அம்மாவோட கேரக்டர் தான் இந்த மாமியார். ஏன்னா அந்த அம்மா இந்த மகளுக்கு நல்லவங்களா தெரியலாம், ஆனா அந்த வீட்டுக்கு ஒரு மருமக போயிருக்கும் பாத்தீங்களா, அதுகிட்ட கேட்டாதான் தெரியும் இந்த அம்மாவோடைய லட்சணம் என்னன்னு, இல்லைங்களா? அப்ப இங்க சரி பண்ண வேண்டியது மாமியார் மருமகளை கிடையாது, அம்மா மகளை. எந்த வீட்டுக்கு போனாலும் சரிங்க, ஒரு மருமக உள்ள போறாங்க, மாமியார் மருமக பிரச்சனைனா நம்ம ஓப்பனா சொல்லிடலாம், உன் மாமியா வேற யாரும் கிடையாதுமா, உங்க அம்மாவோடைய ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைங்க எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது, எங்க அம்மா தங்கமான ஆளுன்னா உன் அண்ணிக்கிட்ட கேளு, அல்லது உன் தம்பி பொண்டாட்டிகிட்ட கேளு, அந்த அம்மா அது சொல்லும் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும் நம்ம மாமியா எவ்வளவோ பரவாயில்ல, எங்க அம்மா பண்ற கொடுமைக்குன்னு அந்த அம்மாவுக்கு புரியும். இந்த மாமியார் மருமக சண்டை தீர்றதுக்கு அந்த ஒரு கணவன் அவருடைய இடத்துல இருந்து ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க, கூப்பிட்டு தண்ணி கொடுத்தும் போறதான் பரிகாரம். தண்ணி கொடுத்தும் போயிடணும். ஏங்க நான் என்ன கேட்குறேன், இவங்க வாழ வந்திருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை வரத்தாங்க செய்யும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்துல எல்லாருக்கும் வரும், அது அவங்க ஒரு வயசுக்கு மேல வரும்போது, ஏன்னா பிள்ளைங்க பெருசாயிட்டே இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம இங்க குறை சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல நிறைய வீட்டுல மாமியார நல்லபடியா பாத்துக்கிற மருமகளும் இருக்காங்க. மருமகளுக்கு உடம்பு சரியில்லாமப்போ மாமியார் அவ்வளவு தூரம் விழுந்து பெத்த தாய் கூட செய்ய மாட்டாங்க, மருமகளை அப்படி பாத்துக்கிற மாமியார்கள் நம்ம பாக்குறோம். இங்க எல்லாமே கலந்துதான் இருக்கு. இங்க நம்ம பிரச்சனைப்பட்டு பேசும் பொழுது இவங்க 2 பேருக்குள்ள சமாதானமே பண்ண முடியாது அப்படின்னா தனி கொடுத்த போற தவிர்த்து வேற வழி இல்லை. அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. என்ன சார்? இங்க மாமியார் விட்டு அந்த பையன் அவங்க அம்மாட்ட இருந்து தான் பொண்டாட்டியே தனி கொடுத்த கூட்டிட்டு போயிடலாம். ஆனா தன்னுடைய மாமியார் என்ன பண்றது? அந்த அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்ல, பிரச்சனை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்போது எங்க தனி கொடுத்து போனாலும் என்ன பண்ண முடியும்? நீங்க நல்லா பாருங்க, மாமியாரும் மருமகனும் பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான். இதை வீட்டு தனி கொடுத்தவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மாவும் அந்த மருமகளும் அவங்க அம்மாவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. காலையில எந்திரிச்சில இருந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களா, அப்பவும் அவனுக்கு தலைவலிதான், பாவம், அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த ஆணா இருக்கிறதுல இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆணா இருக்கும்போது பெரிய பிரச்சனை வரும். ஓகே சார். இப்ப நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பின்னாடி ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
கோயில் குளமெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரிதல்லாம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு புரிதல் தான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எந்த விஷயங்கள்ல ஒரு மாமியார் மருமகள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த பரிகாரம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்? எந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம புரிதலை ஏற்படுத்திக்கணும்? இங்க புரிதலே பரிகாரம் தாங்க. பரிகாரம்ங்கிறது வேற வெளியில இல்ல. ம். ஏன்னா பிரச்சனை ம். என் மனசுலயும் என் வீட்லயே தான் உருவாயிருக்கு. ம். இதை விட்டு போட்டு நான் கோயில தேடணும் எப்படிங்க? நான் இங்க ஒரு ₹100 தொலைச்சிட்டேன். இங்க தானே தேடணும். இதை விட்டு போட்டு நான் வெளியில போய் தேடிட்டு இருந்து எப்படி கிடைக்கும் எனக்கு? ம். இல்ல இல்ல. எனக்கு பிரச்சனைக்கு இங்க தான் சொல்யூஷன் கிடைக்கணும்னா நான் இங்க தான் தேட முடியும். அப்போ புரிதலை வளர்த்துக்கிறணும். குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற புரிதலை வளர்த்துக்கிறணும். கோயில போய் நம்ம என்ன வேண்டுறோம்? எனக்கு வந்து பிரச்சனையை கொடுக்காம கொஞ்சம் நிம்மதியை கொடு, அதை கொடு வேண்டுறோம். இறைவன்ட்ட போய் வேண்டுறோம். அதையே போய் ஆ, மாமியார்ட்ட கேட்டுற வேண்டியது தானே. அது மாமியாரா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் மருமகள்கிட்ட கேட்டுற வேண்டியது தானே. ஏமா நான் தான் ஏன்னாங்க அவங்களுக்கு ஒரு வயசு ஒண்ணு இருக்கு. அந்த வயசுக்கு ஈக்குவலா இவங்களும் ஏறி பேசுறது, அவங்க தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி பேசுறது, இவங்க இங்க இதுதானே இங்க பிரச்சனை ஆகுது. அப்ப இங்க ரெண்டுமே கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள எதுக்காக ஈகோ பார்க்கணும் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம், ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா உள்ள நுழையும் போதே அந்த மேனேஜர் வந்து நம்மளோட பெரிய தத்தியா இருப்பான் இல்லைங்களா? ஆனா அவரோட போஸ்டிங் நம்ம மரியாதை வணக்கம் சார், வணக்கம் சார் நம்ம சிரிச்சுக்கிட்டே வணக்கம் சொல்றோம். ஏன்னா நம்ம நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக, அந்த மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்குறதுக்காக. அவன் வாட்டுக்கு ஏதாவது பழி வாங்கிட்டான்னு நம்ம ஓவர் ஒட்டோட கொடுத்தா என்ன பண்றதுன்னு அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டு வணக்கம் சார்னு வைக்கிறோம் இல்லைங்களா? எதுக்காக? நம்ம நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக. ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குற 9 மணி நேரம் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்குள்ளேயே இப்படின்னா வாழ்க்கை முழுவதும் குடும்பம் நடத்த. ஏன்னா நாளைக்கு இந்த ஆஃபீஸ் பிடிக்கலாம் வெளியில போயிடலாம். குடும்பத்தை விட்டுட்டு எப்படி வெளியே போக முடியாது. அப்போ நம்ம குடும்பம் நடத்தக்கூடிய அந்த வீட்டுல அந்த உறவுகள் கூட ஈகோ தேவையில்லைங்கிற. இங்க நான் வந்து யாரு தெரியுமா? நான் புருஷன், நான் வந்து ஆம்பளை, நான் இப்படித்தான். இப்ப நீ என்னால கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எங்க ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பேசுறானோ அந்த குடும்பம் விளங்குறது இல்லை. அதே மாதிரி அந்த மனைவியும் என்னை எவ்வளவு படிக்க வச்சிருக்காங்க தெரியுமா? எங்க அப்பா அம்மா என்னை அப்படி வளர்த்துனாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து நான் இந்த சட்டி முட்டி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறேன். இது அப்புறம் நீ வீட்டுல இருந்து கொண்டு எதுக்கு இவன் வீட்டுக்கு வர்ற இல்லைங்களா? அப்ப இந்த ஈகோ கிளாஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, ஆபீஸ் மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்குது, நம்ம வேலை பார்க்குற இடங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஈகோ மட்டும் விளக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து பரிகாரம் அதுதான். இப்ப நீங்க கோயில போய் அந்த தேங்காய் உடைச்சு வெத்தலை பாக்கு போட்டு அந்த ஏத்தி அவங்களுக்கு விளக்கு ஏத்தி எல்லாம் பரிகாரம் பண்றதுக்கு வீட்டுல பரிகாரத்தை தேடினாலே வேலை முடிஞ்சுச்சு இல்லைங்களா? கண்டிப்பா சார். இப்ப அந்த மாமியார் அந்த மருமகள் இவங்க 2 பேருக்குமே நீங்க பெருசா நினைக்கக்கூடிய விஷயம் ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே போகும். எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அந்த மாமியார் அவர்கள் இந்த ஈகோவை விட்டு கொடுக்கணும்? எந்த மாதிரி இடங்கள் மருமகள் வந்து இந்த இடத்துல சுதாரிச்சுட்டு இது நமக்குள்ள ஈகோ வந்திருக்குன்றத அவங்க புரிதல் ஏற்படுத்தி அதை விட்டு கொடுக்கணும்? எந்தெந்த இடங்கள்? எங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமக இருக்கா இல்லைங்களா? அந்த பொண்ணு எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க சொந்தக்காரங்களோ அல்லது அவங்க சொந்தக்காரங்களோ வீட்டுல இருக்கும் பொழுது விட்டு, அதாவது அவங்கள விட்டு கொடுத்து பேசிக்கிறது. இப்போ மருமக வந்திருக்காருன்னா அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டே தன்னுடைய மகளை பத்தி பேசுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அடுத்தவங்களை வந்து உயர்த்தியும் இந்த பிள்ளைய வந்து தாழ்த்தியும் பேசுற இடங்கள்ல வந்து தன்னுடைய எல்லாத்துமே கௌரவம்னு ஒண்ணு இருக்குங்க. சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. அது எங்கெல்லாம் டேமேஜ் ஆகுதோ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ கிளாஸ் பயங்கரமா வெடிக்குது. அது யாருலாம் பார்க்காது. இப்ப எங்கெல்லாம் தன்னுடைய மனைவியை ஒருத்தர் இறக்கி பேசுறானோ, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இன்னொருத்தவங்க ஒய்ஃபை பார்த்து அவங்க 2 ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எப்படி வந்திருக்கா பாத்தியா, அவ எவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறா, நீ இருக்கிற பட்டிக்காட்டா அப்படின்னா, அப்புறம் ஓ மூஞ்சிக்கு யார் வருவா? இவதான் வருவா இல்லைங்களா? ஏன்னா எனக்கு நான் எப்படியோ அப்படித்தான் எனக்கான இணைய வருவோம். அப்ப நான் போய் வந்து அம்பானி வீட்டுல ஏன் பிறக்கல அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அப்பா அம்மா தான் எனக்கு பிறக்கணும்னு எனக்கு இருக்குது. அவங்க வீட்டு தான் நான் பிறக்கணும் இருக்குது. அம்பானி வீட்டுல பிறக்கிறான்னா அது அவனோட தலையெழுத்து. அப்ப அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கு இல்லைங்களா? இவருக்கு இவர் தான் வரணும் அப்படின்னு விதி இருக்கும் பொழுது இவருக்கு கம்பேரிசன் பண்றாங்க. இது கணவரும் பண்றாரு, அந்த அம்மாவும் பண்ணுது, இது எல்லாரும் பண்றாங்க. இந்த கம்பேரிசன் எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாமே ஈகோ கிளாஸ் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அது ஒரு முக்கியமான ஒரு பொது இடங்கள்ல விட்டு கொடுத்து பேசுறதுங்கிறது மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவமானம், அது மாதிரி ஒரு பெரிய அசிங்கம் எதுவுமே இல்லைன்னு பொண்ணுங்க நினைக்கிறாங்க. 4 பேர் முன்னாடி நம்மளை விட்டு கொடுத்து பேசிட்டான்ல, இவனை நம்பித்தான் நம்ம வந்தோம், நான் பிறந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு இவன் நம்பித்தான் வந்தான், ஆனா இவன் 4 பேருக்கு முன்னாடி நம்மளை விட்டு கொடுத்து பேசுறான், இப்ப இருக்கவங்க நீ எப்படி நான் நாளைக்கு பார்த்துக்குவான்னு இவங்க கொஞ்சம் அதிக கற்பனைக்கு போயிடுவாங்க. இப்ப இருக்க பிரச்சனைய அப்படியே ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு 128 ஜிபி மண்டக்குள்ள இருக்குது, ஆண்களுக்கு 16 ஜிபி தான் இருக்கு. அது அப்பப்ப கரெக்ட் ஆயிடுது இல்லைங்களா? அப்ப மறந்துடுறான். இன்னைக்கு போடுற சண்டையே நாளைக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணனே மறந்துடுறான். ஆனா இவங்க கல்யாணம் ஆகி அடுத்த நாள் காலையில மாமியார் வீட்டுக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பான், அதெல்லாம் யாவ பண்ணி பேசியிருப்பாங்க.
இது கடையில் 25 வருஷம் ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா கல்யாணாலேயே மறந்துடுறான் இல்லைங்களா? கல்யாணம் ஆனதே மறந்துடுறான். அது வேற பிரச்சனை. அப்ப இது இங்க எல்லாமே வந்து எங்க நமக்கான அங்கீகாரம் இல்ல, எங்க எனக்கான மரியாதை இல்ல அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்களோ அங்க எல்லாமே வந்து அவங்க ஓப்பனாவும் பேச மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து இன்னொரு நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா? அப்ப கொண்டு வந்து இந்த பிரச்சனையை சேர்த்தி போட்டு வச்சு செய்யறாங்க. ஓகே சார். இப்ப நீங்க கணவன் மனைவி அப்படின்றலாம் தாண்டி நமக்கு அந்த மாமியார் மருமகள் விஷயத்தை பத்தி ஒரு சின்ன புரிதல் தேவைப்படுது. இந்த மாமியார் மருமகள் அப்படின்றவங்களுக்கு பின்னாடி ஜோதிடம் சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் கேப் மூலியமா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது இயல்பா, இல்ல இந்த ஜென்ரேஷன் கேப்பை தாண்டி அவங்க வந்து சந்தோஷமா இருக்கலாமா ஒரு மாமியார் மருமகளும்? எனக்கு என்னமோ போன தலைமுறையை விட இந்த தலைமுறை மாமியார் மருமகள் கொஞ்சம் அந்யோன்யமாவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் வந்து அப்பா காலத்துல இருந்து சரி தாத்தா ஜாதகம் பார்க்கும் பொழுது முந்தி அதிகம் அந்த பிரச்சனை வந்தது. அதிக அளவுல இந்த பிரச்சனை வந்தது. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து குறைஞ்சதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க எல்லாம் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. பல இடங்கள்ல மாமியார் எது மருமகள் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரி இந்த நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வாக்கிங் போறாங்க. நீங்க பார்க்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அம்மா மகளோ அல்லது அக்கா தங்கச்சியோ நினைச்சிட்டு இருப்போம். கடைசி பார்த்தா அவங்க மாமியார் மருமகளா இருக்காங்க. நிலையாட முந்தி விட இப்போ மாமியார் மருமகளுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாவே இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அது 1-2 இடங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. முந்தி இப்போ நம்ம விசு படம் எல்லாம் பார்த்தோம். வரதட்சணை குடும்பம் எல்லாம் மாமியார் வந்து இந்த கையை வச்சு அறுத்துக்கிறது, இது பிளேட்ல வச்சு அறுக்கிறது, சிலிண்டர் வெடிச்சு மருமகள் மணப்பெண் வந்து இறந்தால், புது பெண் இறந்தால்லாம் செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது வந்துட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப எவ்வளவோ மெச்சூர்ட் ஆயிட்டோம். இப்போ முந்தி மேல பிரச்சனை வரதில்லை. அது 1-2 வரத்தான் செய்யுது. நீங்க ஜோதிட ரீதியா கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல சந்திரன் யாருடைய ஜாதகத்திலாம் பவராவோ டேமேஜ் ஆவோ எப்படி இருந்தாலும் சரி இந்த மாமியார் மருமகள் கிளாஷ் வரத்தான் செய்யுது. அப்ப இங்க நம்ம சரி பண்ண வேண்டியது மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், அம்மா மகளுக்கு உண்டான உறவுகள் தான் அதோடைய பிரதிபலிப்பு தான் இது இங்க மாமியார் மருமகளா வருது. சார் சூரிய ராசிக்கும் சந்திர ராசிக்கும் என்ன சார் அது வித்தியாசம், டிஃபரன்ஸ்? இல்ல சூரிய ராசி அப்படிங்கிறது சூரியன் எங்கெல்லாம் பவரா இருக்குதோ சிம்மத்துல தான் வந்து அதோடைய ஆட்சி வீடா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாத்துல வந்து அது நீசமாகுது, மேசத்துல அது வந்து உச்சமா இருக்கு இல்லைங்களா? அப்ப இதுக்கு சந்திரனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது கண்ணை குறிக்குதுங்கிறாங்க. சூரியன் யார் ஜாதகத்தெல்லாம் பவரா இருக்கோ அவங்க வீட்டுல வலது கண் தொடர்பாக அவங்களுக்கு சில பார்த்தா வலது கண் மட்டும் சிலருக்கு துடிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு துடிக்கும். ஒரு முக்கியமா எமோஷனல் ஆகிற டைம்ல வலது கண் துடிக்கும். சந்திரன் ஒரு ஜாதத்துல பவரா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இடது கண் தொடர்பான பிரச்சனை வருது இல்லைங்களா? அப்ப பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்க. இந்த வலது பக்கம் இடது பக்கத்தை தான் குறிக்குது. இப்போ சூரியன் யார் ஜாதகத்தெல்லாம் பவரா இருக்கோ அவங்களுக்கு மூளை தொடர்பான விஷயங்கள், இருதயம் தொடர்பான பிரச்சனை, அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம். அப்புறம் ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த கல்லீரல் கணையம் இது எல்லாமே வந்து சூரியனை குறிக்குதுங்க. இந்த சந்திரன் அப்படிங்கிறது கண்களை குறிக்குது, இந்த நீர் தொடர்பான விஷயத்த குறிக்குது. அதுக்கு சிறுநீராக இருக்கலாம், வியர்வை சுரப்பிகளாக இருக்கலாம், சிறுநீரகங்களாக இருக்கலாம். இது எல்லாமே சந்திரன் பேஸ்டு கிரகங்கள். அப்போ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வரப்போகுது. மற்றபடி இது இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கிரகங்கள்ல ஜாதகருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னா இது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நமக்கு உண்டான பிளஸ்ஸையோ மைனஸையோ கொடுக்குது. ஓகே சார். இப்போ இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போ நிறைய பேர் வந்து திருமணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வரன்கள் பார்த்துருப்பாங்க, அதை தாண்டி நிறைய கோயில்களும் நிறைய பரிகாரம்லாம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த திருமணம் தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? அதாவதுங்க ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா சுக்கிரன் வந்து உங்களுக்கு பவர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஆட்சி வீட்டில் உச்சமான வீட்டில் இந்த மாதிரி வீட்டில், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து ராகுவோட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே திருமணம் தாமதம் ஆகுது. அவங்களுக்கு 28 வயசு 29 வயசு தான் கல்யாணமே நடக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கல்யாணம் நடக்காது. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பரிகாரம் பண்ணியும் ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பரிகாரத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. முதல்ல ஜோதிடத்துக்கும் பரிகாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் இடையில வந்தது. பரிகாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜோதிட மூல நூல்களையும் இல்லை. இதெல்லாம் இடையில வந்து ஏன்னா இப்போ நம்ம உங்கள் ஜாதகத்தில் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மக்களுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்குது, சீக்கிரம் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுன்னு கேட்குறேன் இல்லைங்களா? இது என்னன்னா தலைவலிக்கு மாத்திரை கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, தலைவலிக்கு இது உலகத்திலே மருந்து கிடையாதுங்கிறாங்க. இன்னைக்கு போட்டால் வலி இல்லாமல் இருக்கும், நாளைக்கு திரும்ப தலைவலி வரத்தான் செய்யும். ஏன்னா தலைவலிக்கு பல காரணம் இருக்கு. அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் திருமண தாமதம்
ஆக வேண்டிய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது தாமதமாக தான் நடக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கூட அது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க பிரச்சனையாவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருவேளை நான் சொன்ன இந்த அமைப்புகள்ல சுக்கிரன் ரொம்ப பவரா இருக்கு, ராகு கேதுவோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 29 வயசுல தான் கல்யாணமே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இல்லைங்க எனக்கு ஒரு 24 வயசு 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நெருங்கிய உறவுகள்ல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நெருங்கிய உறவுகள்ல கல்யாணம் ஆச்சுன்னா இந்த சிக்கல் பெருசா ஒன்றும் வர்றதில்ல. லவ் மேரேஜ் பண்றாங்க. லவ் மேரேஜ் பண்ணாலும் இந்த பெரிய ஒன்றும் சிக்கல் வர்றதில்ல. இதை தாண்டி பெரியவங்களா பார்த்து ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தால் கண்டிப்பாக அந்த 28, 29 வயசு வர்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள சிக்கல் வந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. சில நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. ஆமா. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. விட்டு குடுத்து போ மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாம் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா, இங்க ஆணுக்கு வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப பவராவோ, இந்த ராகு கேதுவோட டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மாரி நடக்குது. பெண்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு மேசத்திலேயோ, ரிஷபத்திலேயோ, விருச்சகத்திலேயோ, துலாத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ, மகரத்திலேயோ இருந்து அதோட ராகுக்கு எது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு 24 வயசு 25 வயசு மேல தான் கல்யாணமே நடக்கணும். அப்படி நடந்தால் அவங்க கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி அப்ப இதுக்கு என்னதாங்க பரிகாரம்? அப்ப லேட்டா பண்ணா ஓகேவான்னா, அத லேட்டா பண்றது தான் பரிகாரமே. அத விட்டுட்டு நம்ம வேற கோயில்லாம் போயி பரிகாரம் பண்றது, இந்த பாலாபிஷேகம் பண்றது, மோர் அபிஷேகம் பண்றதெல்லாம் விஷயம் இல்ல. இவங்க லேட்டா பண்ணும் பொழுது அவங்களுக்கு மெச்சூர்ட் அதிகமா வந்துருது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாரி கிரகங்கள் பவர் ஆகும்போது அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது எங்க எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கதான் ஏமாற்றம் இருக்கும். கண்டிப்பா. நமக்கு வரக்கூடிய மனைவி இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இவ்வளவுதான் ஓகே, நம்ம சொல்றத இவ்வளவுதான் புரிஞ்சுக்குவா, நமக்கு இவ்வளவுதான் செஞ்சு தருவா, டெய்லி நமக்கு உப்புமா தான் செஞ்சு தருவான்னா வேற வழி இல்ல. திருப்தியா உப்புமாவை வந்து தேவாமிர்தமா நினைச்சு சாப்பிட வேண்டியது இல்லைங்களா? அப்ப இங்க அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இங்க பரிகாரம். அதை விட்டு போட்டு நம்ம எங்க போய் முட்டிட்டு மோதினாலும் நமக்கு நடக்கிறதாங்க நடக்கும். உண்மையிலேயே வந்து குடும்பங்களுக்குள்ள அந்த ஜாதகங்களுக்கும் நம்மளுடைய புரிதலுக்குமான விஷயங்களை நிறைய வந்து தெளிவான முறையில் நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.